சம்பிரதாயபூர்வமாக எங்களுடைய சிறுவர்கள் பாராட்டு விழா இலங்கை மேல் நீதிமன்ற மேலாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளைஞர்கள் அவர்கள் இப்பொழுது பரிசு நகரத்திற்கு வருகின்றிருக்கின்றார். பரிசு நகரத்திலே வேலை வாழ் மாத்திரமல்ல பரிசு அத்தனை அமைப்புகளுடன் சேர்ந்து அவர்களுக்கு இப்போது மிக அமர்க்களமான வரவேற்பை இந்த அரங்கிலே வழங்க போகிறார்கள். நாதஸ்வர கவிதை முழங்க எங்கள் நீதிபதி அவர்கள் இப்போது மண்டபத்திலே வரவேற்கப்படுகிறார். இப்பொழுது என்னுடைய விழா அமைப்பாளர்கள் சேர்ந்து எங்களுடைய நீதிபதி மாநில பிரான்ஸ் நாட்டினுடைய வரலாற்றில் இது முக்கியமான ஒரு நாள். பிரான்ஸ் நாடு மாத்திரமல்ல, உலகிலேயே இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். முதலாம் உலகப் போர் நிறைவுக்கு வந்த நாள் 11/11. இந்த நாளில் எங்கள் நீதிபதி அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்திலே பரிசிலை இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழா இப்பொழுது மிக மங்களகரமாக ஆரம்பித்திருக்கின்றது.
இன்று இந்த மேடையில் எங்களுடைய நீதிபதி அவர்கள் என்ன பேசுகின்றார் என்பதை கேட்பதற்கு, அவர் பேசுவதை பார்ப்பதற்கு மிக ஆவலாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ஊடகங்கள் மிக மிக கவனமாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் லண்டன் மாநகரத்திலே பேசிய பேச்சுக்கு அரசாங்கமே பதிலளித்து விட்டது. அரசாங்கமும் இன்று எங்கள் நீதிபதி என்ன பேசுகின்றார் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பாரிஸ் நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. எனவே உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு. அடுத்ததாக வாருங்கள், இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றிய தலைவர் செல்லத்துறை பாஸ்கரன் அவர்கள். பாஸ்கரன் வாருங்கள். அதனை அடுத்து இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றிய செயலாளர் தர்மராஜா தயாபரன் அவர்கள். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர் ஒன்றியம் பாலமுரளி அவர்கள். பாலமுரளி அவர்கள் வாருங்கள். பாலமுரளி அவர்கள். அடுத்து புகழில் மத்திய ஒன்றியம் செல்வகுமார் அவர்கள். தமிழர் வர்த்தக சங்கம் தலைவர் உப்பி ராஜன் முரளி அவர்கள். திருமலை கலாமன்றம் தலைவர் NT குளம் அவர்கள். மாணவர் நலன்புரி சங்கம் ரவீந்திரன் அவர்கள். வேலனை மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் திருமதி திலகவதி கரநாகசேகரன் அவர்கள். பத்திரிகையாளர் தேவராஜ் அவர்கள். வேலனை மகா வித்தியாலயம் பழைய மாணவர் சங்கம் அமுதினி மணிகலிங்கம் அவர்கள். குரலற்றோரின் குரல் சதீஷ்குமார் அவர்கள். சாவகச்சேரி இந்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் தலைவர் ஸ்ரீ திருமதி ஸ்ரீதரன் அவர்களும் நிகழ்ச்சி வருகிறார்கள். திருமதி ஸ்ரீதரன் அவர்கள் தயவு செய்து நடித்து வருகிறார்கள். இப்பொழுது என்னுடைய விழா நாயகன் அவர்கள் செல்லத்துறை ஸ்ரீதரன் அவர்களால் பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றம் பெறுகின்றார். இந்த விழா அரங்கில் செல்லத்துறை ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி வைக்கின்றார். அவரது அன்பு துணைவியாருக்கு ஸ்ரீதரன் அவர்களின் துணைவியார் பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றம் செய்கின்றார். மிக நெகிழ்ச்சியான நேரமாக இந்த நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த அரங்கிலே இருக்கின்றன என்பதை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். இப்பொழுது நீங்கள் எல்லோருமே உங்களுக்குரிய இருக்கைகளில் சென்று அமர்ந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி. பிரான்ஸ் தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய 1.4 மில்லியன் வீரர்களையும் எங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி இந்த 11/11/2025 நாளை அகவணக்கம் செலுத்துவோம். லண்டன் மாநகரை பார்த்தேன், அங்கேயும் மண்டபம் நிறைந்த மக்கள். நேற்று சுவிட்சர்லாந்தை பார்த்தேன், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது 9ஆம் தேதி. அங்கேயும் மண்டபம் நிறைந்த மக்கள். இந்த மண்டபத்தை நிறைப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல நீதிபதி அவர்கள்.
நாங்கள் எவ்வளவுதான் விளம்பரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டாலும் மக்கள் நினைக்க வேண்டும் இந்த மண்டபத்திற்கு வருகை தருவதற்கு. இன்று நாங்கள் செய்த வேலை மிக குறைவு. நீங்கள் தான் காரணம் இந்த மண்டபத்திற்கு இத்தனை மக்கள் வந்து சேருவதற்கு. நான் சிலரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது கூறியிருக்கின்றேன் என்று இந்த மண்டபத்தில் வைத்தே கூறினேன், நீங்கள் இதுபோல எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன். பார்க்காத முகங்கள் பல இன்று வந்திருக்கின்றன. அந்த முகங்கள் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றன. அவர்கள் எல்லோருக்கும் மிக நன்றி. ஊடகத்துறை சார்ந்தவர் பொன் பார்த்திபன் அவர்கள். அடுத்ததாக இன்றைய நாளை பற்றி நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 11-11 இந்த 11-11 பற்றி அடுத்து வரப்போகின்றவர் தன்னுடைய நூலில் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அநேகமாக நீதிபதி அவர்களுடைய கரங்களில் அவர் தன்னுடைய அந்த பிரெஞ்சு புரட்சி நூலை ஏற்கனவே வழங்கியிருந்தாரோ தெரியவில்லை. இல்லை என்றால் இன்றைய தினம் அவர் வழங்கியாக வேண்டும். வாருங்கள் கா. வாசுதேவன் அவர்களே. யாழ் மாவட்டத்தின் சார்பிலே அவர் இங்கே பேச்சாளராக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றார். வரவேற்றுக் கொள்வோம் கா. வாசுதேவன் அவர்கள். அடுத்ததாக கணக்காளர் பிரியா லவன் அவர்கள். இவரும் எங்கள் துறை சார்ந்தவர் என்று நம்புகின்றேன். அம்பாறை மாவட்டத்தின் சார்பிலே பிரியா லவன் வாருங்கள். பிரியா லவன் அவர் ஒளிப்பதிவு கருவியோடு எப்படி மங்கள இசை முழங்குவீர்கள்? தொடர்ச்சியாக நன்றி நன்றி. உரைஞர்கள் அனைவரும் சென்று எங்களுடைய நீதிபதி அவர்களை அழைத்து அரங்கத்திற்கு இங்கே கொண்டு வருகின்றார்கள். நீதிபதி அவர்களுக்கு உண்மையிலேயே பரிசு மாநகரத்திலே நடைபெறுகின்ற இந்த விழா என்பது முழுக்க வித்தியாசமாகவே அமைந்திருக்கின்றது. அதை அவருடைய உரையின் பொழுது நாங்கள் நிச்சயமாக கேட்பதற்கு காத்திருக்கின்றோம். பேச்சாளர் பெருமை அரங்கத்தில் சரி. இனி இந்த ஒலி வாங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவரின் கரங்களுக்கு செல்வதுதான் பொருத்தம். எங்களுடைய முன்னாள் மேல் நீதிமன்ற நீதியரசர் மதிப்புக்குரிய மாணிக்க வாசகர் இளந்தறிஞர்களுடைய சேவை நலன் பாராட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து மக்களுக்கும், அவையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும், மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் வேலனை மண் தந்த வீர மறவன் அவருக்கும், அவரை வரவேற்க வந்திருக்கும் பெருந்திரளான மக்களுக்கும் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி சபையின் சார்பாக எனது மாலை வணக்கங்கள். ஐயா அவர்கள் கடந்த காலங்களிலே ஆற்றிய அளப்பரிய சேவைகள் பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இருந்தும் 2 விடயங்களை இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன். ஒன்று, சீரழிக்கப்பட்ட புங்குடுதீவு வித்தியாவின் தீர்ப்பு. அடுத்து, அவரை தாக்க முற்பட்ட ஒரு சிலரால் கொலை செய்யப்பட்ட அவரது மெய் பாதுகாவலருக்கு அவர் செய்த வரும் பணிகள். இவை 2ம் எம்மால் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். இன்னும் 2 நிமிடங்கள். ஐயா அவர்கள் படிப்பிலே ஒரு மேதை மட்டுமல்ல, தன்னோடு படித்தவர்களையும் மேதையாக்கி இருக்கின்றார். குறிப்பாக எத்தனையோ பேர் இந்த சட்டத்தரணிகளாக இருக்கிறார்கள் என்றால் அது ஐயா அவர்கள் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான். அதிலே பலனடைந்தவர்களில் நானும் ஒருவன். எனது சொந்த மருமகள் அல்ஃபிரட் அம்தி ஒரு சட்டத்தரணியாக வந்திருக்கிறார் என்றால் அது ஐயா அவர்கள் கொடுத்த ஊக்கம்தான் என்பதற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஐயா, தயவு செய்து மன்னிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் 60 வினாடிகள் மன்னிக்க வேண்டும். இவ்வளவு மக்களும் அவரோடு பேச இருப்பதால் தயவு செய்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு அமருமாறு. முக்கியமான விடயத்தை மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள், உங்கள் சேவை நலம் பாராட்டு விழா என்ற நிறைவு விழாவல்ல, உங்களுடைய சேவை நலன் என்றும் உங்கள் மக்களுக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இவரை போல ஏனையோரும் செயல்படுமாறு தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். எங்களது நீதியரசர்
மாண்புமிகு இளஞ்செழியன் சார் அவர்கள் கீழே நான் கல்முனை மேல் நீதிமன்றில் கடமையாற்றியுள்ளேன். 23.5 வருட காலங்களாக நான் நீதிச்சபையில் கடமையாற்றியுள்ளேன். 18 நீதிபதிகளுக்கு மேலானவர்களுக்கு கீழே நான் நீதிபதிகளை நான் கடமையாற்றியுள்ளேன். இன்று எங்களது சேவை காண்பதற்கு நான் ஒரு கிழமைக்கு முதலேயே ஆயத்தமாகி எனது பிள்ளைகளுடன் நான் வந்திருக்கின்றேன். சாருடன் நான் 10 பேருடன் நான் சாரை கண்டு கடைசி சார் போலீஸ் கார்டு சுடுபட்டு 1 மணி நேரத்துக்குள்ள நான் சாரோட நான் கதைச்சேன். அன்றைக்கு சார் அழுத குரல் எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்குது. சார் இன்றைக்கும் எங்களுக்கு நீதிபதி தான், இந்த உலகத்துக்கே அவர் நீதிபதியா இருக்கிறார் என்பது கூட மக்களை பார்க்க நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். அவர் ஒவ்வொரு அனுபவமும் எங்களுக்கு பாட்டாகத்தான் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தது. உடனடியாகவே வாருங்கள், நீங்கள் வேலைக்கு வரலாம். உங்களுடைய தகவல் ஏற்கனவே நான் நீதிபதி அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றேன். வாருங்கள். வணக்கம் நீதிபதியவர்களே, உலகம் தமிழ் சார்பாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒரு கேள்வி, உங்களுக்கு எப்படி சிங்கத்தின் குகைக்குள் இருக்கும் பொழுதே தைரியம் வந்தது? அந்த தைரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. திரு மதிப்புக்குரிய ஐயா நீதிபதி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அவரை வாழ்த்துவதை விட அவரை பெற்றோர்களை வாழ்த்துவதே சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், எமது வாழ்த்துக்கள். நன்றி. நீதிபதி அவர்களை நான் ஒன்றாக பயோவான் கல்லூரியில் விடுதியில் தங்கியிருந்தோம். அந்த நேரங்களில் நாங்கள் பாடசாலைக்கு விளையாடுகின்ற போதே அவர் நீதிபதி தான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், விளையாட்டில் அலாப்பிரதம் ஒன்று இருக்கு. ஆனால் அவர் எதிர்கட்சி எதிரில் விளையாடினாலும் சொல்லுவார், இல்லாது சரி. மாபிள் அடித்தாலும், கிரிக்கெட்டு விளையாடினாலும், கிரிக்கெட்டில் போல் பண்ணினாலும் எல்லாம் நீதியா அப்பயே நீதிபதி தான் அவர். இன்றைக்கு இல்லை, அன்றையே நீதிபதி. நன்றி. வணக்கம் ஐயா. வித்தியா கொலை வழக்கு சார்பாக நடந்த தீர்ப்பிலே யாழ் உயர் நீதிமன்றத்துக்கு 2 தடவைகள் உங்களுக்காக நான் கடிதம் அனுப்பி இருக்கின்றேன். இதைவிட நீண்ட நாட்களாக நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நான் ஐநாதியா கழகம் பிரான்சின் உறுப்பினராக இந்த இடத்தில் சமூகம் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். பெண்ணை மீட்டது ராமாயணம், மண்ணை மீட்டது பாரதம். எமது தமிழீழ மண்ணிலே மக்களும் பெண்கள் உட்பட எத்தனையோ வழிகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதியின் சாட்சியாளராகவும் மக்களின் பாதுகாவலராகவும் நீங்கள் என்றும் பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் தாழ்ந்த சினம் சார்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மக்களுக்கு தேவையான நீதி எல்லாவற்றையும் நீங்கள் செய்தீர்கள், தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பாரிஸ் நகரிலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் தொடர்ந்தும் தருவோம் என்று கூறி, நீங்கள் சுடப்பட்ட பொழுது அதற்பொழுது நாங்கள் மிக கடுமையாக வேதனை அடைந்தோம் என்பதையும் இந்த சமயத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. கோடிகளில் இருந்தால் அவர் மூலமாக நான் பவனியா பற்றி அறிந்தோம். ஐயா அவர்கள் பவனியாவுக்கு பதவியேற்று வந்தபோது பாதை எங்கும் பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அவர் வந்தவுடனே அந்த தடைகளை எல்லாம் தானாக மறந்து என்று கூறினார். அதன் பின்பு பவனியா மக்கள் எல்லாரும் மிகவும் பாதுகாப்பாக அங்கே வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனது மனைவி மூலமாக இங்குள்ள பவனியா மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். நன்றி ஐயா. எங்களுக்காக எதையும் கொடுக்கவும் இல்லை. ஆகவே உங்களுக்கான ஒரு பணி உங்களை சார்ந்துள்ளது, தலைமைத்துவத்திற்கான பணி. அதனை உங்கள் கையிலே ஒப்படைக்கின்றோம். எங்களுக்காக வந்துட்டு இடையில ஓடுறார்கள் கூட இல்லாமல் இறுதி மூச்சு வரை எமது மண்ணின் விடுதலைக்காக உழைக்குமாறு உங்களிடம் அந்த பணியை ஒப்படைக்கின்றோம். நன்றி. நான் அவருடைய பெயரை கொண்டே வாழ்த்து விரும்புகின்றேன். அவர் என்றும் நீதியில் இளஞ்செழியன். நீதியின் புரிதலாக வீட்டிருக்கின்ற இளைஞரையன் ஐயா அவர்களுக்கும் அவை நினைத்து காத்திருக்கின்ற அவருடைய உரையை கேட்க காத்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எல்லார மன்னன் அருளாதபுரத்தை தலைநகராக கொண்டு 44 ஆண்டுகள்
நல்லாட்சி செய்தான். அவனுடைய அவையிலே பௌத்தர்கள் இருந்தார்கள், சிங்களவர்கள் இருந்தார்கள். எல்லோருக்கும் சம நீதி வழங்கும் பொருட்டு அவன் இரவு நேரத்தில் கூட தனது படுக்கை அறையில் ஆராய்ச்சி பணியை வைத்திருந்தான் கூறுவார்கள், வரலாறு கூறுகிறது. அந்த வகையிலே எங்களுடைய விடுதலை நோக்கிய பாதையிலே அனைவரையும் ஒன்றிணைத்து எங்களுக்கான விடுதலையை அவர் நிச்சயமாக உங்களால் பெற்று தர முடியும். அதற்கான உதவிகளை, அதற்கான ஊக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயாவோட 2017 மட்டுமே நீதிமன்றத்தில் வேலை செய்தேன். ஐயா இங்கே வரப்போறார் என்று அந்த கட்டவுட்டை பார்த்தோன்னே அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், ஐயா இப்போ வரேன், நானும் அதில் ஒரு வாழ்த்து செய்யலாமான்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லலாமண்டா, இனி மீட்பார் யாருமே இல்லை அந்த ஏழைகளுக்கு நான் இருக்கிறேன் இளஞ்செழியன் என்று தீர்ப்பளித்த ஒரே ஒரு ஜாழ்மண்ணின் நீதிமான் என்று வாழ்த்து இடம்பெறுகிறேன். இங்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கு ஒரு ஜோனியனை சந்திப்பதற்கு பல ஜோனியன்ஸ் இங்கு வந்திருப்போம் என்றதை இப்பொழுது தான் தெரிகின்றது. நான் படித்த காலத்தில் நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் விலகும் பொழுது நீங்கள் வந்திருப்பீர்கள். உங்களுக்கு நான் சர்வதேச ரீதியாக கடந்த 35 வருடங்களாக வேலை செய்பவன் என்ற ரீதியில் உங்களுக்கு என்னாலான ஒரு அறிவுரையை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். எடுப்பது விடுவது நீதிபதி இளஞ்செழியனுக்கு உரியது. அதாவது தயவு செய்து அரசியல் என்ற சாக்கடைகள் விழாமல் உங்களுக்கு சர்வதேச ரீதியாக உங்களை போன்றவர்கள், பொதுநலவாய நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை, இன்னும் பல நிறுவனங்களில் பல வேலைகள் காத்திருக்கின்றது. அவற்றை எடுத்து ஸ்ரீலங்காவுக்கு சவாலாக வாழுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் மனித உரிமைகள் மைய செயலாளர், பிரான்சின் மனித உரிமைகள் மைய செயலாளர். மனித உரிமைக்காக கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஐநாவில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தமிழர் சாவி கிருபாகரன் அவர்கள். ஆனால் நீங்கள் பெரிய குண்டு ஒன்றை இங்கே வெடிக்க வைத்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் என்ன பதில் கிடைக்கின்றது என்று. நன்றி கிருபா அவர்களே. நகர் மாணிக்கவாதர் சொன்னால் சரியாக இருக்குமென்று உங்களுக்கு தெரியும். ஆகவே மாணிக்காதரை சொல்லி கேட்டு நல்ல பிள்ளையாக படித்து பெரிய ஆளாக வந்து நீதிராக வந்து எங்கள் மக்களுக்கு சேவை செய்தீர்கள். ஆகவே இந்த மாணிக்காசரை கேளுங்க. நிறைய சட்டங்களை பார்த்து விட்டோம், பெரிய நீதியரசரை பார்த்து விட்டோம். கவனம் உங்களை தள்ளி விட பார்ப்பார்கள். நீங்கள் நீதிபதி யோசிங்க, இவங்க கவனம் யோசிங்க. இத்தனை பேரை பார்த்துட்டீங்க, உங்களோட முன்னோர்கள் பெரியவர்களை பார்த்துட்டீங்க. மிக மிக கவனம் என்று நான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்றேன். ஆகவே நன்றி தம்பி, நன்றி. கிட்ட வச்சிருக்கோம். உங்களோட படிச்சு சாப்பிட்டு படிச்சு விளையாடி வந்தேன். நீங்கள் ஃபுட்பாலில் கேப்டன், நான் ரத்னராஜா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். எங்களோட தமிழ் மக்களுக்கு போராலையும் கிடைக்காத ஒரு நீதி நியாயம் உங்களால் மட்டும்தான் கிடைக்கும். அதை செய்யும். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு தமிழாசிரியராக பேச விரும்புகிறேன். இங்கே பிரான்சிலே கிட்டத்தட்ட 600 தமிழாசிரியர்கள் தமிழை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரின் கதை வரும் பொழுதும், மனுநீதி சோழனின் கதை வரும் பொழுதும், இப்போ மாத்திரம் யாரும் இப்படி இருக்கிறோமோ என்ற கேள்விக்கு பல முறை உங்களை உதாரணமாக காட்டியிருக்கிறோம். உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சிறுமையும் பெருமையும். 1990ஆம் ஆண்டு தீவக மண் சூறையாடப்பட்ட பொழுது எல்லாம் முடிந்தது என்று ஊரை விட்டு தட்டி விட்டு வெளியிட்டு வந்தவன் நான். அதே மண்ணில் தொடர்ந்து நீங்கள் அங்கே ஆட்சி செய்தவர் நீங்கள். நீதி சேவை இன்று உங்களிடமிருந்து முடிந்தாலும் தொடர்ந்து மக்கள் சேவையை நீங்கள் கையெடுப்பீர்கள் உரத்துடன் என்று நம்புகிறேன். அவர் கேட்ட வழியிலோ இல்லது மற்றவர்கள் கேட்கின்ற வழியிலோ நீங்கள் எதை எடுத்தாலும் பிரான்ஸ் ஆசிரியர்கள் 600 பேரின் சார்பாக நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. வருகிறந்திருக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்வதென்றால், எனக்கு புங்குடுதீவு வித்யாவின் மரணத்தின் பின்னர் தான் செலின் ஐயாவை தெரியும்.
அதன் பிறகுதான் அவரை பற்றிய புகழ் பெருமளவில் இலங்கை பூராவும் பரவியது. அந்த இடத்தில் அந்த குழந்தை வித்யாவுக்கும் நாங்கள் ஒரு போராளியாக நினைத்து நன்றி கூற வேண்டும். அதற்கு முன்னுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும், ஊடகங்களை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு. ஆனால் எனக்கு அறியறதுக்கு அப்போதுதான் வாய்ப்பு கிடைத்தது. நான் மட்டக்களப்பு வாழைச்சேனையை சேர்ந்தவர், என்னுடைய கணவர் சரவணையை சேர்ந்தவர். நான் இந்த பிரச்சனையின் பின்னர் மட்டக்களப்பு சென்று கல்முனையில் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஐயா அங்கே சேவையாற்றும் போது நான் அவரை பற்றி கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ படித்த ஐயாவை விட மூத்த அனுபவமான வக்கீல்கள் எல்லாம் எதிராளியாக வருவதற்கு சரியான பயத்தோடு தான் வருகின்றார்கள். எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை வாதாடினாலும் தங்களுக்கு இவர் மூலம் கிடைக்கப் போவது தோல்வியில்லை. அதனால் தங்களுடைய பெருமைகள் எல்லாம் சிறுத்துவிடும், குறைந்துவிடும் என்று பயந்த வக்கீல்கள் இருந்த காலம் இப்பவும் இருக்கின்றது. அது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஐயாவின் சேவை பல தமிழ் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவைப்படுகின்றது. ஏனென்றால் சட்டம் அந்த அளவுக்கு நிறைய ஓட்டைகளுக்குள்ளால் செல்கின்றது. எனவே தயவு செய்து ஐயாவின் பணியை எப்படியாவது சட்டத்தின் மூலம் வெளியில் கொண்டு வர பார்க்க வேண்டும். அரசியலுக்கு வந்தால் அவர்கள் கரைபடிந்து விடுமோ என்ற பயம்தான் மக்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் என் சகோதரர்கள் அப்படி கூறியுள்ளார்கள். அந்த கரை இல்லாமல் அவர் முன்னெடுத்தால் அவர்தான் ஜனாதிபதிக்கு மேற்கும் ஜனாதிபதி, அதுக்கும் மேலே என்று சொல்வது போல். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நீதவான் ஐயா அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இலங்கையில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில இரு இனங்களை வென்று ஒருமுகமாக நின்ற ஒரு தலைவன் நீங்கள் தான். தமிழ் இனம் மட்டும் இல்லை, சிங்கள இனமும் போற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவன். அந்த ஐயா கூறியது போன்று அரசியல் சாக்கடை தான். ஆனால் சில சாக்கடைகளை எடுக்க வேண்டும் என்றால் சில தலைவர்கள் அங்கு வர வேண்டும், அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் நடத்த வேண்டும். நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவனாக விரைவாக உங்களை காண வேண்டும் என்று எனது ஆசை. நன்றி. இனி அவருக்கான மதிப்பளிப்பு இப்பொழுது ஒவ்வொரு கட்டமைப்பாக நாங்கள் அழைக்கின்றோம். அவர்கள் தங்களுக்குரிய நீதிபதி அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கிக் கொள்ளுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் நன்றாக சுருங்கிவிட்டது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக அழைக்கின்றோம். நீங்களும் விரைவாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் ஒன்றிய நிர்வாக உறுப்பினர்கள் இப்பொழுது வாருங்கள். வந்தவர்கள் மேடையில் இருந்து நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் வருவதற்கு வழிவிடலாம். இப்பொழுது புங்குடுதீவு மக்கள் ஒன்றிய நிர்வாக உறுப்பினர்கள், புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ், எல்லோரும் பாருங்கள். புங்குடுதீவு மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் அருகிலே அணிவகுத்து நில்லுங்கள். பலர் வந்திருக்கின்றார்கள். இந்த மண்டபமே புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினுடையது. அழகன் வந்திருக்கின்றார். ஏனென்றால் அவர்களை நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். புங்குடுதீவு மக்கள் ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நைனாதீவு மக்கள் ஒன்றியம் தயாராக இருக்கின்றீர்களா? நைனாதீவு நலன்புரி சங்கம், நைனாதீவு அபிவிருத்தி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இப்பொழுது அணிவகுத்து வருகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நீதிபதி அவர்களை மாண்பேற்றுகின்றார்கள். வாருங்கள் வாருங்கள் விரைவாக. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி கழகம் தயாராகிக் கொள்ளுங்கள். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி கழகம் தயாராகிக் கொள்ளுங்கள். விரைவாக தயவு செய்து. நைனாதீவு உறுப்பினர்கள் அதிகமாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் அரங்கிலே நிறைந்தும் இருக்கின்றார்கள் போல இருக்கின்றது. சரி, அப்படி இனி மன்னார் மாவட்ட அபிவிருத்தி கழகத்தினர் தயாராகிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மேடையில் நைனாதீவு அபிவிருத்தி கழகத்தினர் இப்பொழுது நீதிபதி அவர்களுக்கு மதிப்பளிக்கின்றார்கள். அவருக்கு ஈஃபில் டவர் பரிசளிக்கின்றார்கள். சரி, மன்னார் மாவட்ட அபிவிருத்தி அமைப்பினர் இப்பொழுது மேடையில். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி அமைப்பினர் மேடையில்.
பிரான்சின் தமிழ் வர்த்தகர்கள் எல்லோருமே தயாராகிக் கொள்ளுங்கள். பிரான்ஸ் தமிழ் வர்த்தகர்கள் எல்லோருமே தயாராகிக் கொள்ளுங்கள். அணிவகுத்து வாருங்கள். இப்பொழுது தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நீதிபதி அவர்களுக்கு இப்பொழுது தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் வழங்குகின்ற மாண்பேற்றம் வருகின்றார்கள். எல்லோரும் வருகின்றார்கள். வாருங்கள். யார் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ வர்த்தகர்களாக தயவு செய்து மேடைக்கு வந்து விடுங்கள். வாருங்கள். இப்பொழுது நீதிபதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றம் நடைபெறுகின்றது. தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் இந்த மாண்பேற்றத்தை நிகழ்த்துகின்றது. வாருங்கள் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். நிஷா இங்க வாருங்க. இங்க இடம் இருக்கு. முரளி இங்கே இடம் இருக்கு. மதி அவர்கள் பாரத் எங்க? திருமறை கலாமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது மேடையில் கலைஞர் என்.ஜி. குணம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவர் சகிதமாக சில உறுப்பினர்கள் இப்பொழுது மாண்பேற்றம். அடுத்ததாக மாதகள் நலன்புரி சங்கத்தினர் தயாராகிக் கொள்ளுங்கள். தயவு செய்து மாதகள் நலன்புரி சங்கத்தினர் சற்று முன்னர் நீங்கள் மேடையிலே பார்த்து கேட்டு ரசித்து உங்கள் சிந்தனைக்கு விருந்தாக அமைந்த அந்த எழுச்சி நடனத்தை தந்த மாணவிகளும் ஆசிரியையும் இப்பொழுது அரங்கத்திற்கு வருகின்றார்கள். நாவற்குழி பழைய மாணவர் சங்கத்தினர் தென்மராட்சி அபிவிருத்தி குழு சார்பாக நாவற்குழி பழைய மாணவர் சங்கத்தினர் மேடையில் மதிப்பளிப்பை நிகழ்த்துகின்றார்கள். மகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் இப்பொழுது மேடையில். சாவகச்சேரி பழைய மாணவர் சாவச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் இப்பொழுது மாண்பேற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். வேலனை தமிழ் மணி வாருங்கள். மண்ணின் மைந்தனை மண்ணின் மைந்தன் இப்பொழுது மரியாதை செய்கின்றார். அவருக்கே உரிய பாணியில் தன்னுடைய கவிதை வரிகளை எழுதி வந்து அதனை வாசிக்க போகிறார். இன்று உலகெங்கும் தமிழ் ஊடகங்கள் கண்களை விழித்துக் கொண்டிருக்கின்றன. நீதிபதி அவர்கள் என்ன பேசப் போகின்றார் என்பதை அவர்கள் மிக அவதானத்தோடு கேட்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லோருக்குமான பேச்சை இப்பொழுது அவர் பேசப் போகின்றார். அதற்காக நாங்கள் பெரும் மரியாதைக்குரிய மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்களை மிக அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள்.